மைண்ட் இம்ப்ரெஷனை செயல்படுத்துறது எப்படி, அது எப்படி செயல்படுத்தினா ரொம்ப பாசிட்டிவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 வழிகள் உங்களுக்கு நான் சிறப்பாக சொல்கிறேங்க. இப்போ ஒரு கணவன் மனைவி பிரச்சனை, மனைவி ஓவராக பேசிட்டாங்க, இல்லை ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் அந்த கணவன்மார்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபார்முலாவை செயல்படுத்துகிறாங்க. இதெல்லாம் சரியா? அடிக்கிறது, பழைய பேட் வேர்ட்ஸ் பேசுகிறது. நான் இந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னா, இந்த செயல்பாடுகள்லாம் எதனால் நடக்குதுன்னா, அந்த மைண்ட் இம்ப்ரெஷன் சொன்னா இல்லைங்க, அது பாசிட்டிவாக இல்லாதனால தான் இந்த மாதிரி நிறைய நெகட்டிவிட்டியாக நடக்குது. ஸோ இந்த 8 விஷயங்களை நீங்கள் அற்புதமாக செயல்படுத்தினீங்கன்னா, நம்ம மனசில் இருக்கிற அந்த ஆழ்மன பதிவுகள், மைண்ட் இம்ப்ரெஷனுங்கிறது ரொம்ப பாசிட்டிவாகிடுங்க. ஒன்ஸ் அது ஒரு 60 to 70% பாசிட்டிவ் ஆனாலே போதுங்க. நம்ம எண்ணங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம மனசுக்கு நம்ம என்ன தேவைகள் அப்படின்னு கேட்குறோமோ 100% சிறப்பாக நடக்கும். இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாதுங்க.